योगीराम सुरत्कुमार, योगीराम सुरत्कुमार, योगीराम सुरत्कुमार, जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत्कुमार प्रचोदयात्. அன்பான யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியின் பகவானின் பரம பக்தர்களே அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பௌர்ணமி, பகவான் பாதாபிஷேகம், அபிஷேகம், பாத பூஜை, புஷ்பாபிஷேகம், போற்றி எல்லாவற்றையும் கேட்டு பகவான் பிரபஞ்ச பரோபகாரி யோகிராம் சுரத்குமார் மிகுந்த கருணையோடு, நிறைவோடு, பரிபூர்ணமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார். கேட்ட வரங்களை வாரி தர ஆயத்தமாக இருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இந்த பிரபஞ்சத்துல பகவான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக படைச்சிருக்காரு. யாருடைய பிறப்பும் அனாவசியமா இல்லை. எல்லாத்தையும் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக படைச்சிருக்காரு. சிவகுமார் ஒரு காரண காரியத்திற்காக, பெருமாள் ஒரு காரண காரியத்துக்காக, லக்ஷ்மி, சிவ, அப்படி எல்லாரையும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக படைச்சிருக்காரு. சும்மா ஏதோ நம்ம அனாவசியமா பிறந்துட்டோமோன்னு யாரும் நினைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய படைப்புலையும் ஒரு காரணம் இருக்கு. சும்மா கடவுளுக்கு வேற நேரம் போகாமலாம் படைச்சு விட்டுருக்காரு. எல்லாரையும் சும்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் கொடுத்துருக்காரு. நாம இன்னைக்கு இத்தனை வயசு வரைக்கும் ஏதோ ஆடு மாடு போல, உயிரினங்களை போல வாழ்ந்துட்டு இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பகவான் யோகிராம் சுரத்குமார் அறிஞ்சிருக்கிறதுக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு. நாம சாதாரண விசிட்டர்ஸை தானே வந்துட்டு இருக்கிறோம். சும்மா சாதாரணமாக தானே சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நாளைக்கே உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய அசைன்மெண்ட் காத்திருக்கலாம். இல்லைனா இதே உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல பகவான் இன்னொரு பெரிய அசைன்மெண்ட் வச்சிருப்பார். பெருமாளுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வச்சிருப்பார். ஏற்கனவே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு, அவன் வழி தவறி போயிட்டான். இப்போ திருப்பியும் அவரை திருப்பியும் ட்ராக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் பகவான் வச்சிருப்பார். அந்த அசைன்மெண்ட்டுக்காகத்தான் நம்முடைய இந்த வருகை ஒவ்வொருத்தரையும் வர வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராமாயணத்துல ஒரு கேரக்டர் பாருங்க. ராமாயணத்துல நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது, ஏதோ அனாவசியமா பிறந்து அனாவசியமா போய் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாகி அப்புறம் வந்து வாழ்க்கையில பூரா கஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு இமேஜை கொண்டு போயிருப்பாங்க. யார தாயார் சீதா பிராட்டி. நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? சீதாவை. அந்த அம்மா ஜனகனின் மகளா பிறந்தாங்க. சின்ன வயசுல கல்யாணம் ராமருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுல போய் 14 வருஷம் காட்டுல, அதுல 2 வருஷம் ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அங்க போய் வனவாசம், அங்க போய் சிறையில இருந்த மாதிரி இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. திருப்பி இங்க வந்தாங்க, ராமர் கூட்டிட்டு வந்தாரு, அயோத்திக்கு போனாங்க, காட்டுக்கு போனாங்க, குழந்தைய பார்த்தாங்க, திருப்பி அங்க போறாங்க. இப்படி அந்த அம்மா ஒரு ஏதோ சும்மா ஒரு 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 என்ன சொல்றது, வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு பெண்ணை போல வாழ்ந்து முடிச்ச மாதிரியே இதிகாசங்கள்ல நம்ம படிச்ச மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நமக்கு புகுத்தப்பட்ட அறிவு தான். ஆனா பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி யாரு? எவ்வளோ பெரிய ஒரு மகாராஜாவோட மகள் அவங்க. யாரு? உங்க அப்பா பேர் என்ன? சீதா பிராட்டியோட அப்பா பேர் என்ன? ஜனக மகாராஜா. அவங்க பூமாதேவி, பூமியில இருந்து அவதரிச்சவங்க சீதா பிராட்டி. அப்ப பூமியில இருந்து அவதரிச்சவங்க சும்மா அவதரிச்சிருப்பாங்களா? ஏதோ சும்மா ராமருக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா போய், ஏதோ ராவணன் தூக்கிட்டு போனோன்னு அந்த கிள்ளிக்கிற மாதிரி தூக்கிட்டு போய் அங்கே அசோகவனத்தில் சும்மா உட்காந்துட்டு எப்படா ராமர் நம்மளை கூப்பிட வருவார் அப்படின்னு காத்திருந்துட்டு, ராமர் கூப்பிட வந்தவங்க சும்மா போயிட்டு காட்டில் போய் குழந்தைகளை பெற்று போட்டு போகிறதுக்கு அவங்க என்ன கண்மணியா, லட்சுமியா, இல்லை வேற யாருமா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளு. ஜனக மகாராஜாவோட மகள். ஜனகர் எவ்வளோ பெரிய கிங் தெரியுமா? ஜனகர் எவ்வளோ பெரிய கிங் தெரியுமா? ராமருடைய அப்பா யாரு? ராமருடைய அப்பா யாரு? சிவா, பெருமாள், தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தியை விட திறமையும் வலிமையும் கொண்டவர் ஜனக மகாராஜா. அவர் ஓவியம் வரைவாரு, இதை புராணங்கள் எழுதுவாரு. மிகப்பெரிய திறமைசாலி அவர் ஜனக மகாராஜா. அவருடைய மகள் சீதா பிராட்டி. இந்த சீதா பிராட்டி பூமியில இருந்து தோன்றினவங்க. அப்ப சும்மா தோன்றிருப்பாங்களா? ஏதோ காரண காரியமே நம்ம தோன்றிருப்பாங்களா? நாம சமீபத்துல படிச்ச இதிகாசங்கள் நமக்கு புரிதல் அவ்வளவுதான். ஏன்? நாம படிச்ச ராமாயணம் எல்லாமே ராமரை திட்டுறவங்களும், ராமர் கோயிலை உடைச்சவங்களும், ராமர் விக்கிரகத்தை செருப்பால் அடிச்சவங்களும், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் ராமாயணம் எழுதுனாங்க. ராமாயணத்துக்கு விரிவுரை எழுதுனாங்க. அதைத்தான் நம்ம உள்ள பாடத்துல சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருக்கோம். அதனால நமக்கு ராமாயணத்தை பத்தின புரிதல் ரொம்ப குறைவு.
ஒரே குழப்பமா இருக்குல்ல. நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? ராமாயணத்துல சீதையோட ஒரு கேரக்டர், சீதையோட ஒரு பிறப்பு போல யாருக்குமே அமையல. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, சும்மா சீதா தேவி ராமரை தான் வனவாசத்துக்கு போக சொல்லியிருந்து. ராமரை தானே வனவாசம் போக சொல்லியிருந்து. ராமர் என்ன சொன்னாரு? சீதா உடனே சொன்ன நானும் வரேன்னாங்க. ராமர் என்ன சொன்னார்? நீ வர வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுவ வனத்துல, நீ வர வேண்டாம். ராமர் இருக்கும் இடம் தான் இந்த சீதைக்கு அயோத்தின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறங்கி போச்சு இல்ல. சும்மா போயிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஏதோ அவங்க பதி பக்தியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. காட்டுல போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மணா அபயம், லக்ஷ்மணா அபயம்னு ராமருக்கு குரல் கேட்குது, நீ போய் காப்பாத்துன்னு லக்ஷ்மணன் சொல்றாங்க. லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறான். அண்ணி எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நான் போக மாட்டேன், உங்களுக்கு காவல் இருப்பேன்னு சொல்றான். நீ போறியா இல்ல அண்ணன் எப்போ போவான், அண்ணி அடையலாம் நீ நினைக்கிறியான்னு சொல்லி லக்ஷ்மணனுடைய மனசு வருத்தப்படுற அளவுக்கு சீதா பேசினாங்கல்ல. ஒரு அவ்வளவு பெரிய தெய்வ பிறப்பு அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லக்ஷ்மணன்கிட்ட எப்படா உங்க அண்ணன் போவான், நீ அண்ணி அபகரிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா, அதான் அவர் சாகட்டுன்னு சொல்லி போகாம இருக்கிறியான்னு சொல்லி லக்ஷ்மணனுடைய மனது வருத்தப்படுற அளவுக்கு சீதா பிராட்டி பேசினாங்கல்ல. காரணம் இல்லாம பேசியிருப்பாங்களா? லக்ஷ்மணன் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும்ல. சரி, ராவணன் தூக்கிட்டு போறான், ரைட்டு. அவ்வளோ பெரிய தேவ மாதா, பூமியிலிருந்து அவதரிச்ச ஒரு மாதா, அவங்க வாயால ஒரு சாபம் போட்டிருந்தாலே ராவணன் நாசம் போயிருப்பான். ஆனா அவங்க எதுவுமே சொல்ல. ராவணன்கிட்ட அவங்க போராடினதாவோ இல்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டினதாவோ எங்கேயா ராமாயணத்துல இருக்கா? இல்ல. சரி, அதை விடுங்க. அவன் புஷ்ப விமானத்துல தூக்கிட்டு போறான் சீதா பிராட்டிய. கடலுக்கு மேலதானே புஷ்ப விமானம் போகுது. அந்த அம்மா நினைச்சிருந்தா கடலுக்கு குதிச்சிருக்கலாமா இல்லையா? எவ்வளோ ஒருத்தர் நம்மளை தூக்கிட்டு போறான், எவனோ ஒருத்தர் மாப்பிள்ளைக்கு தெரியாம நம்மளை தூக்கிட்டு போறான். இவன் யாருன்னு தெரியாது, எங்க கொண்டு போறான்னு தெரியாது, நம்மளை என்ன செய்வான்னு தெரியாது. நம்ம பேசாம கடல்ல புஷ்ப விமானம் திறந்த விமானம் கடல்ல குதிச்சு செத்துக்கலாம்ல, ஏன் குதிக்கல? அதாவது முகலாயர்கள் இந்தியாவில் படையெடுத்து வந்த பிறகுதான் உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த பாகுபலி படத்துல ஒரு போர் வீரர்கள் குரூப் வரும்ல, இந்த குண்டா இந்த வித்ரான்னு பேசிட்டு ஒரு குரூப் வருமே, இதே மாதிரி ஒரு குரூப். அவங்க எப்படி சண்டை போடுவாங்க, யாரை எப்படி கொல்லுவாங்கன்னே தெரியாது. இப்போ இந்த குரூப்பு முதல்ல ஆம்பளைகளை போர்ல கொண்டுகிட்டு அப்புறம் பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போறது வந்து வழக்கம் இருந்ததுனால தான் பெண்கள் என்ன பண்ணாங்க, அரண்மனைக்குள்ள இருந்த பெண்கள் அவ்வளோ வரும். ஒரு அரண்மனைக்குள்ள குறைஞ்சது 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பெண்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஆண்கள்லாம் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய விறகு கட்டையில போட்டு செத்துவோம், இவங்க கையில சிக்கனா சின்ன பின்னம் ஆயிடுவோம், நம்ம எவ்வளோ அசிங்கப்பட முடியுமோ அவ்வளோ அசிங்கப்பட்டுருவோம். அதுக்காக தான் உடன்கட்டை ஏறினாங்க. அப்படி உடன்கட்டை ஏறி பழகிதான் கடைசி ஒரு பழக்கமா வந்தது. அப்போ சீதா பிராட்டியா ராவணன் தூக்கிட்டு போச்சுல, சீதா பிராட்டி அந்த மனநிலையில தான் இருந்திருப்பாங்க. கணவர் எங்கேயோ போயிட்டாரு, எவனோ ஒருத்தன் இல்லாத நேரத்தில் நம்ம தூக்கிட்டு போறான், இவன் யாருன்னே தெரியாது, பார்த்தாலே பயங்கரமா இருக்கான், எங்க கொண்டு போறான்னு தெரியாது, நம்ம போய் என்ன நிலைமைக்கு ஆளாவோன்னு தெரியாது, நம்ம இவன் தூக்கிட்டு போயிட்டான், இவன் தான் தூக்கிட்டு போறான், எங்க கொண்டு போறான்னு நம்ம கணவருக்கும் தெரியாது. என்ன எஸ்எம்எஸ்ஸா இருக்கு, செல்போனா இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணி என்ன இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கிறதுக்கு, இல்லை கூகுள் மேப்ல லொகேஷன் அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. பேசாம கடல்ல போய் செத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கலாம்ல, ஏன் மாதா முடிவு பண்ணல? அப்புறம் அங்க போய் அந்த அசோகவனத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்களே, ஏன் உட்கார்ந்துருந்தாங்க? அவன் நினைச்சிருந்தா ராவணன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணாம ராமன் வரட்டும் ஏன் காத்திருந்தாங்க 2 வருஷம்? நான் இப்ப சொன்ன கேள்விகளுக்கு எல்லாம் யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் தெரியுதா? ஏன், என்ன காரணமா இருக்கும்? ராமனை காட்டுக்கு போக சொன்ன உடனே காட்டுக்கு போறாங்க கூடவே, நானும் வரேன். சும்மா இருந்த லக்ஷ்மணனை அந்த இடத்த விட்டு காலி பண்ற அளவுக்கு மனநோவோடு பேசுறாங்க. ராவணன் வந்து தூக்குறப்போ பெரிய போராட்டமோ எதிர்ப்போ இல்லாம இறங்கி போயிடுறாங்க. புஷ்ப விமானத்துல கொண்டு போச்சுல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோ அல்லது குதிச்சு சாகிறதுக்கோ அவங்க முயற்சி பண்ணல. அசோகவனத்துல போனதுக்கு அப்புறமும் அவன்கிட்ட தப்பி ஓடுறதுக்கோ தப்பிச்சுக்கிறதுக்கோ இல்லை அவனை கொல்றதுக்கோ எந்த முயற்சியும் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? நமக்கு சொல்லப்பட்ட அறிவு என்ன? சீதா ஒரு பொம்பளை, அதனால பாவம் போல அப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறீங்க. தப்பு. சீதாவுடைய பிறப்பே ஒரு காரண காரியத்துக்காகத்தான். ராமாயணத்துல ராமருடைய பிறப்பு, பரதனுடைய பிறப்பு, லக்ஷ்மணனுடைய பிறப்பு, சீதா பிராட்டியோட பிறப்பு, ஆஞ்சநேயரோட பிறப்பு, சுக்ரீவனோட பிறப்பு, இது எல்லாமே இவங்க எல்லாம் பிறந்ததே ராமாயண காலத்துல ஒரே ஒரு பர்பஸுக்காகத்தான்.
இவங்க எல்லாரும் அவதாரம் எடுத்ததே, இந்த அவதார புருஷர்கள் எல்லாரும் அவதாரம் எடுத்தது ஒரு பெரிய வேலைக்காக தான். இவங்க எல்லாரும் ராமாயண காலத்துல பிறக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் சந்திக்கிறாங்க. முதல்ல அயோத்தியில ராமர் பிறக்கிறாரு, பரதன் பிறக்கிறான், லக்ஷ்மணன் பிறக்கிறான், சத்ருகன் பிறக்கிறான். நேபாள் அந்த பக்கத்துல காட்மாண்டு பக்கத்துல சீதா பிராட்டி பிறக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் இவரை அங்கங்க சின்ன வயசுல இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. வசிஷ்டர் எல்லாம் கத்துக்கிறாங்க. காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரையா சந்திக்கிறாங்க. குகனை சந்திக்கிறாங்க, ஆஞ்சநேயரை சந்திக்கிறாங்க, சுக்ரீவனை சந்திக்கிறாங்க. அங்க இலங்கைக்கு போற பாதத்துல விபீஷணர் சந்திக்கிறாங்க. எவ்வளவோ அவங்க வாழ்க்கை ஜேர்னியில யோசித்து பாருங்க. ஒவ்வொரு சந்திப்புகள் நடக்குது, ஒவ்வொருத்தரையா வாழ்க்கையில சந்திக்கிறாங்க. சில பேரை கூட பிறந்தவனா ஏத்துக்கிறாங்க, சில பேரை நண்பனா ஏத்துக்கிறாங்க. ஒருத்தரை வாழ்க்கை பூரா என்னோட உடன்புறம் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏத்துக்கிறாங்க. வாழ்க்கையில ராமருடைய ஜேர்னியை யோசித்து பாருங்க. அப்படியே ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் ட்விஸ்ட் வருதுன்னு. அப்போ இந்த சீதா பிராட்டியோட பிறப்பு ஒரு காரண காரியத்துக்காக தான். ராமருடைய பிறப்பு ஒரு காரண காரியத்துக்காக தான். இவங்க எல்லாருடைய பிறப்பும் ஒரு காரண காரியத்துக்காக தான் ராமாயண காலத்துல பிறக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க, ஒண்ணு சேர்ந்து ஒரு டிராவல் பண்றாங்க, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றாங்க. சீதா பிராட்டி ஒரு காரண காரியத்துக்காக தான் இவ்வளவு மூவ்மெண்ட்ல நடக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜனகருடைய வில்ல வளைத்து ராமனுக்கு அவருக்கு அவங்க கட்டப்பட்ட எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் போனாங்கல்ல, எத்தனையோ நாட்டு அரசர்கள் போனாங்கல்ல. ராமனை தான் கட்டணுங்கிற ஒரு வாய்ப்புல வந்து ராமர் கல்யாணம் அவன் பண்ணதா இருக்கட்டும், அயோத்தியில இருந்து காட்டுக்கு போனதா இருக்கட்டும், காட்டுல லக்ஷ்மணனை விரட்டி விட்டு ராவணன் கூட பிடிபட்டு போனதா இருக்கட்டும், ராவணனுக்கு விமானத்திலையும் தப்பிக்க முயற்சி பண்ணாம போனதா இருக்கட்டும், அசோகவனத்துல போய் தப்பிக்க முயற்சி பண்ணாத காரணமா இருக்கட்டும், இது எல்லாமே சீதா பிராட்டி செய்தது ஒரு காரண காரியத்துக்காக. ஒரு காரண காரியத்துக்காக கடவுள்களுடைய அவதாரமே நடந்திருக்கு. ஒரு காரண காரியத்துக்காக. ராமபிரான் மட்டும் இல்ல, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். நீங்க ராமாயணத்துக்குள்ள டீப்பா போனீங்கன்னா இங்க 4 பேரும் அதுக்கு முந்தின பிறப்புல யாருன்னு தெரியும். இப்ப அதெல்லாம் போனா பெரிய கதை. இந்த ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன்லாம் அவங்க முற்பிறவில யாரு, சீதா யாருன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதான சொல்றது? இப்ப இவ்வளவு அவதாரங்களும் ராமாயணத்துல ஒரு பிறவி எடுத்து ஒரு யுகத்துல வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு காரண காரியத்துக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசோகவனத்துல அடைபட்டு சிறைப்பட்டு துன்பப்பட்டது சீதா பிராட்டி மட்டும் இல்லை. சீதா எதுக்காக இலங்கைக்கு போனாங்க, சீதா பிராட்டி எதுக்கு ராவணன்கிட்ட பிடிபட்டு போனாங்கன்னா, அவங்க போனது இவங்க மட்டும் பிடிபட்டு போகல. ராவணனுடைய சிறையில அசோகவனத்துல தேவர்களுடைய தேவலோகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் சிறைப்பட்டு கிடந்தாங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவலோக பெண்களும் ராவணன்கிட்ட அங்க சிறைப்பட்டு கிடந்தாங்க. அரக்கிகளுடைய துன்புறுத்தல்ல அசோகவனத்துல சிறைப்பட்டு கிடந்தாங்க. இவங்க பலகாலம் சிறைப்பட்டு கிடந்தப்போ பெண்கள் எல்லோரும் தேவ மாதாவை வேண்டாங்க. மாதா தெய்வமே எங்களை காப்பாத்துங்க, தாயாரே எங்களை காப்பாத்துங்க. பகவான் பெருமாள் நாராயணருடைய மனைவி லக்ஷ்மி பிராட்டிய அவங்க வணங்கினாங்க. எங்களை காப்பாத்துங்க அம்மா, இவ்வளவு துன்பத்துல இருக்கிறோமே அப்படின்னு வணங்கினாங்க. தேவர்கள் எல்லாம் நாராயணரை வணங்கினாங்க. கடவுளே எங்க மனைவிமார்கள்லாம் இல்லை, எல்லாம் துன்பப்படுறாங்க, எங்களை காப்பாத்துங்க. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் தேவலோகத்து பெண்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் சீதா பிராட்டி அவதாரமே எடுக்கிறாங்க. அவங்க ராவணன் நம்மளை தூக்கிட்டு போகணுங்கிற பர்பஸுக்காக தான் காட்டுக்கே வராங்க. ராவணன் நம்ம பிடிபடணுங்கிற பர்பஸுக்காக தான் லக்ஷ்மணன் அந்த இடத்த விட்டே ஓட்டுறாங்க. ராவணன் கூட ஏறி அந்த புஷ்ப விமானத்துல ஏறி போறதே நம்ம இலங்கைக்கு போகணுங்கிறதுக்காக தான் போறாங்க. அந்த அசோகவனத்துல போய் இருக்கிறதே ராமன் வரணும், இவனை கொல்லணும், இந்த பெண்கள் எல்லாம் விடுதலை பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் சீதா பிராட்டி போறாங்க. சீதா பிராட்டி நினைச்சிருந்தா இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு அரண்மனையில சொகுசா வாழ்ந்திருக்கலாம். ஆனா சீதா பிராட்டி இவ்வளவு துன்பத்தை தாங்கிட்டு போனது தனக்காக இல்ல, அத்தனை பெண்களுக்காக. புரியுதா இப்ப நான் சொல்றேன்? அத்தனை பெண்களையும் தேவலோகத்து பெண்களையும் ராவணன் இருந்து காப்பாத்தி கொண்டு போகணுங்கிற காரணத்துக்காக தான் சீதா பிராட்டி இத்தனை துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு அசோகவனத்துல இருந்தாங்க. ராவணன் நல்லவன் தான், திராவிடம் சொல்ற மாதிரி ராவணன் நல்லவன் தான் இருக்கட்டும். அவன் இசையில பெரிய வல்லுவன், அனைத்து ஆயக்கலை 64 அவன் பெரிய சக்தி பெற்றவன். எம்பெருமானுடைய ஈஸ்வரனுடைய கைலாய மலையே சுண்டு வரலால் அசைச்சவன், அவ்வளவு தவ வலிமை மிக்கவன். எல்லா வரங்களையும் வாங்கி சிறப்பு வாய்ந்த ஒரு அரசன் ஒரு விஷயத்துல கோட்டை விடுறான். அந்த ஒரு விஷயத்துல அவன் தப்பு பண்றது அவனுக்கு உயிருக்கே உல வச்சிருக்கு. அது இந்த பெண்கள் விஷயத்துல அவர் உள்ள வீக்னஸ். தேவலோகத்து பெண்களை அபகரிக்கிறது, அடுத்த மனைவி அபகரிக்கிறது இவருக்கு வாடிக்கை. இந்த பெண்களால தான் அவனுக்கு அந்த அழிவே வருது.
அப்ப எத்தனை பெரிய கடவுள் பக்தியா இருந்தாலும், எத்தனை பெரிய வரங்கள் வாங்கினவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட ஈடுபாடா இருந்தவனா இருந்தாலும், கடவுளையே கதின்னு இருந்தவனா இருந்தாலும், ஒரு அல்ப விஷயத்துல அவன் வீக்னஸா இருந்து போனான்னா அவனுக்கு அழிவு அங்கதான் ஆரம்பிக்கும். இது இவனுக்கு விஷயத்துல மட்டும் இல்லை. இதை போல எத்தனை கேரக்டர் நம்ம பார்த்திருக்கோம். இது போல எத்தனை கேரக்டர் நம்ம புராணங்கள்ல பார்த்திருக்கோம். ஆகவேதான் ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு, கடவுள்கிட்ட சரணாகதி ஆகி அவர்கிட்ட வரங்களை பெற்றா நம்ம அவருக்கே அடிபணிந்து அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணுங்கிறது அதுதான். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் பகவான் ரமண மகரிஷி சொல்லுவாரு, நீ யார்? முதல்ல நான் யாருங்கிற கேள்வி நீ முதல்ல கேளு. அதுக்கு தான் இந்த பிறப்பினுடைய ரகசியமே பாரு. நாம எதுக்கு இங்க பிறந்திருக்கோம்? நாம எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம்? ஏதோ சும்மா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு போறதுக்காக நம்ம பிறக்கல. அதை புரிஞ்சுக்கோங்க. மலையாளத்தில் சொன்ன மாதிரி விருதே உண்ணுகா உறங்குகா அത്രേ உள்ளுன்ற மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க, சொல்ல வேண்டாம். அதுக்காக நம்ம பிறவி எடுக்கல. நாம எல்லாரும் பிறந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் எது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். நீங்களும் உணரணும். நம்ம பிறவியோட இது என்ன, இந்த நம்ம பிறவியோட தேவை என்ன? ஒவ்வொரு பர்பஸுக்காக தான் கடவுள் நம்மளை பிறவி எடுத்திருக்காரு. எப்படி ராமனும் சீதையும் அந்த ராமாயண காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரும் ஒரு காரண காரியத்துக்காக பிறந்தாங்களோ, ஒரு அவதாரத்துல நாமளும் ஒரு காரண காரியத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராமன் நல்ல ஒரு மகனா இருந்தாரு. தசரதனுக்கு நல்ல ஒரு மகனா இருந்தாருன்னா எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு காரண காரியத்துக்காக பிறந்திருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, ராமனை காட்டுக்கு போகணும்ட்டாங்க. முதல்ல இந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மகன் நாடாளனும் ஒரு மகன் வனவாசம் போனோம். அப்புறம் யாரு போகணும்னு கேட்கிறப்ப ராமன் போனோம் அப்படின்னு வருது. ராமன் காட்டுக்கு போறானான்னு கேட்டோன்னு தசரதன் இறந்தே போயிட்டாரு. அப்போ இந்த பிரச்சனை பெருசான உடனே வரம் வாங்கினவா சொல்றா, எப்பா என்னோட வரத்தை நான் விட்ரா பண்ணிக்கிறேன், நீ காட்டுக்கு போக வேண்டாப்பா. ரொம்ப சங்கடங்கள் ஆகிப்போச்சு. நான் கேட்ட வரத்தினால உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, தம்பிகள்லாம் துன்பப்படுறாங்க, கோவப்படுறாங்க, ரணகளமா இருக்கு, வீடே அரண்மனையே பிரச்சனையா இருக்கு. நான் என்னோட வரத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். ராமா நீ காட்டுக்கு போக வேண்டாம், நீயே நாட்டை ஆளு, உங்க தம்பிகள்லாம் உங்க கீழே இருந்து ஆளட்டோன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க, கையை கேட்கிறாங்க. ராமன் என்ன சொன்னார் தெரியுமா? ராமன் என்ன சொல்லியிருப்பாரு? இம்பாசிபிள். வரம் கேட்ட நீங்க வேண்டான்னு சொல்லலாம், விட்ரா பண்ணிக்கலாம். வரம் தந்தவர் இல்லையே. நீ காட்டுக்கு போன்னு சொன்னேன், தந்தை இல்லையே. அவர் இல்லாம நான் எப்படி இருக்கிறது, விட்ரா பண்றது? அவர்லாம் சொல்லணும், மகனை நீ போக வேண்டாம்னு சொல்லணும். அந்த இதுக்கு அவர் இல்லையே. இப்போ நாமளா இருந்திருந்தா முதல்ல அப்பா சொல்லியிருந்தா போயிருக்கவே மாட்டோம். யோ வயசான காலத்துல சும்மாரியா, உங்க வேலை சொல்லியில நான் போடுவோம்ல காட்டுக்கு, நீ போ அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, ரெண்டாவதா ஒரு வாய்ப்புல இந்த அம்மா நீ போக வேண்டாம்னு சொன்னா, எப்ப நல்ல வேலை எல்லாம் பெட்டியில எடுத்து உள்ள வைப்போம், நல்ல வேலை அந்த அம்மா விட்ரா பண்ணிட்டு அப்பா சந்தோஷம், நாங்க உள்ள உட்காந்துக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ராமன் என்ன சொல்றாரு, அந்த வரத்தை விட்ரா பண்ணது அப்பா இல்லையே. நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு, நான் யாரு முடிவு பண்றதுக்கு? நீங்க கேட்டீங்க, அப்பா போக சொல்லிட்டாரு, நீ காட்டுக்கு போட்டாரு, அவர் போயிட்டாரு. இப்போ சோ எங்க அப்பா சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுவேங்கிறார். இத்தகைய பாடங்களை, இத்தகைய கதைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தலைமுறை எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கதைகள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சின்ன பிள்ளைலேருந்தே ஜப்பான் மாதிரி ஒரு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்து வந்தா வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்க நம்ம தவறிட்டோம், இந்த கதைகளை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். நமக்கே ராமனுக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்டா யோசிக்கிறோம், ஒரு நிமிஷம் அது யாரா இருக்கும்? இது விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பண்ண கதை தான். என்ன லட்சுமி, ஒரு செகண்ட் நம்ம எல்லாரும் இந்துவா பிறந்திருக்கோம், இவ்வளவு நாள் வளர்ந்துருக்கோம், வயசு எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேல ஆகுது. ராமருக்கு அப்பா பேர் என்ன? அது இருங்க சார், கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம். அப்போ நாம கத்துக்க வேண்டிய விஷயங்களை நாமளே கத்துக்கல, நம்ம குழந்தைகளுக்கும் அதை கடத்தல. ஆகவே தான் நான் ஒரு பதிவு போட்டேன், ஆன்மீகம் காலத்தின் கட்டாயம். ஆன்மீகம் இனி வருங்காலத்துல காலத்தின் கட்டாயம். நம்முடைய குழந்தைகள் இந்த சமுதாயத்துல கஞ்சா குடிக்காம, தண்ணி அடிக்காம, பீடி குடிக்காம, சிகரெட் குடிக்காம, கொலைகள் பண்ணாம, திருடாம நல்ல குழந்தைகளா வாழணும்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஆன்மீகத்தை கடத்தி ஆகணும். அந்த ஆன்மீகத்தை நீங்க ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு போற, அங்க கூட்டிட்டு போற, இங்க கூட வராது இனி உள்ள காலத்துல, அது கஷ்டம். ஆனா இந்த யோகிகள் வழிபாட்டை நீங்க உங்க குழந்தைகளுக்குள்ள புகுத்துனீங்கன்னா மிக எளிதாக அந்த பிள்ளைகள் நல்ல வழியில வந்துடும். ஏன்னா யோகிகள் வழிபாடு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஐயா கோயிலுக்கு போனோம், இல்லை சுசீந்திரம் கோயிலுக்கு போனோம், இல்லை கேரளாவில் ஏதாவது கோயிலுக்கு போனோம், நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளே இந்த கோயிலுக்கு வேணா சட்டையை கலத்தணும், வேற சொல்லி சட்டையை கலத்த முடியும், சும்மா சொல்லுமா சொல்லாத.
எப்பா வேஷ்டி கட்டணும்ப்பா, அந்த பேண்ட்லாம் போட்டு உள்ள விட மாட்டாங்க, வேஷ்டி கட்டி பாப்பா, நான் ஒன்றும் வரல, நீ போ, எனக்கு வேஷ்டி கட்டி வர முடியாது, சொல்லுமா சொல்லாத. எப்பா குளிச்சுட்டு வாப்பா, குளிச்சு தலையெல்லாம் சீவிட்டு பரட்ட தலையோட வரக்கூடாது, போமா வேற வேலை உண்டல, நான் ஒன்றும் அப்படி சீட்டு வர மாட்டேன், சொல்லுமா சொல்லாத, சொல்லும்ல. அப்போ நீங்க ஒரு கோவிலுக்குன்னு உங்க குழந்தைய கொண்டு போய் வழியை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் யோகிராம் சரத்குமார் என்ன சொல்றாரு, நீ குளிச்சியோ குளிக்கலையோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ பல் தேய்ச்சியோ தேய்க்கலையோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ வேஷ்டி கட்டியோ பேண்ட் போட்டியோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ கோமணம் கூட பாய்ச்சிக்க எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ வந்து உட்கார்ந்துரு, நான் சொல்லி தந்த என் தந்தை எனக்கு வரமாக தந்த நாமத்தை சொல் போதும். உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் கேட்கிறியோ நான் எல்லாம் தரேன், உன்னை என்னெல்லாம் கேட்கிறியோ எல்லாத்தையும் தரேன். இதை எந்த தெய்வம் சொல்லும்? அப்ப யோகிகள் வழிபாட்டுல நம்ம குழந்தைகளை கொண்டு வரது ரொம்ப ஈஸி. செருப்பை கூட போட்டுட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீ வாப்பா செருப்பை கூட போட்டு வரியா வா, ஒன்றும் பிரச்சனை, நீ குளிக்கலையா நோ ப்ராப்ளம் வந்துரு. இல்ல பெண்கள் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு மாதவிடாய் வர முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து அங்க கூட உட்காந்துருங்க, நாங்க இங்க போற்றி பாடுறோம், உங்களுக்கு பூ தரோம், அங்க இருந்து போடுங்க, உங்களுக்கு மனசு இருந்தா. இல்ல இங்க வந்து கூட நீங்க பண்ணலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எல்லாரும் நாங்கெல்லாம் பத்தியை கொடுத்துக்க ஆரத்தி காட்டுறோம், நீங்களும் காட்டுங்க, ஒரு பகவான்கிட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் பகவானை வழிபடுறதுக்கு எதுவும் தடை கிடையாது. நீங்க குளிக்கலாம், பல்லு தேய்க்கலாம், எதுனாலும் தடையே கிடையாது. பழைய சட்டை தான் போட்டிருக்கேன், பழைய துணியை தான் போட்டிருக்கேன். பகவான் யோகிராம் சரத்குமார் இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வார்த்தையே சொன்னார், எனக்கு பழைய கஞ்சியை நீங்க வந்து வச்சு வணங்காலே போதுங்கிற. படிச்சிருக்கீங்களா நீங்க? பழங்கஞ்சி வச்சு நீ பண்ணுப்பா போதும், அபிஷேகம் பண்ணு, பழைய கஞ்சியை நீ எனக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணு போதுங்கிற. நீ பாலை கொண்டா, பஞ்சாமிரதத்தை கொண்டா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு பகவான் ஒரு நாளும் கேட்கல. பழைய கஞ்சியா இருந்தாலும் போதும், அதை வந்து நீ எடுத்து வணங்கு. இதுக்கு மேல நம்ம குழந்தைகள் என்ன ஒரு சிறந்த வழியை காட்ட முடியும்? திங்க் பண்ணி பாருங்க. சோ யோகிகள் வழிபாட்டை நம்ம குழந்தைகளுக்கு புகுத்திட்டோம்னா நீங்க நிம்மதியா இருக்கலாங்கிற. வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் எது தெரியுமா? இளமையில வர்றது இல்ல, முதுமையில நம்ம பிள்ளைகளால படுற கஷ்டம் தான். இளமையில நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிடும், உடம்புல சக்தி இருக்கு, மனதுல சக்தி இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிட்டு போயிடும். ஆனா வயதான காலம் நம்ம பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தாங்கவே முடியாது. ஏன்னா உடம்புல சக்தி இருக்காது, மனசுலயும் சக்தி இருக்காது. அப்ப நம்மளுடைய குழந்தைகளை சரியான வழியில வளர்த்து கொண்டு போயிட்டோம்னா நிம்மதியா உட்காந்துருக்கலாம். ஒரு பிள்ளை ஃபாரின்ல இருக்கு, ஒரு பிள்ளை சென்னையில இருக்கு, ஐ ஆம் பீஸ்ஃபுல்லி சிட்டிங், நான் நிம்மதியா உட்காந்துருக்கேன், ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா வளர்ப்பு அப்படி. லட்சுமி நிம்மதியா இருக்கிறாங்க, வளர்ப்பு அப்படி. இப்போ சீவா நிம்மதியா இருக்கிறாங்க ஓரளவுக்கு. இப்போ ஏன்னா அவன் அழகா பெங்களூர்ல நல்லா செட்டில் ஆகிட்டான். அப்போ இந்த நிம்மதி நமக்கு வர்றதுக்கு காரணம் வளர்ப்பு. அந்த வளர்ப்பை கொண்டு வர்றது எளிது. யோகிகளுடைய வழிபாடு ரொம்ப ஈஸி. அந்த வழிபாடு ஒன்ஸ் அவங்க பிடிச்சிட்டாங்க, ஒரு தப்பான வழிக்கே போக மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம பிறப்பின் ரகசியம் தெரியணும்னா யோகிகள் வழிபாட்டை அடுத்த தலைமுறைகளை கொண்டு போகணும். இது காலத்தின் கட்டாயம். அதர்வைஸ் இந்த சமூகம், இந்த நாடு ரொம்ப கஷ்டப்படும். சுயநலமா நீங்க இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் சுயநலமா வாழலாம். எனக்கு இந்த நாடு எக்கேடு கெட்டு போனா என்ன, ராமை ஆண்டா என்ன, ராமனை ஆண்டா என்ன, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கலாம், தப்பு இல்லை. சரி, அப்படி நாடு எக்கேடு கெட்டு போனாலும் போட்டு நம்ம இருந்தோம்னு வைங்களேன், நாட்டே வந்து நீ கவலைப்படலை, யாரும் ஆண்டுட்டு போறாங்க, எவன் ஆண்டா எனக்கு என்ன, நான் டாக்ஸ்லாம் ஒழுங்காக கட்ட மாட்டேன், ஆடிட்டு சொல்லி தப்பா இன்கம் டாக்ஸை கட்டுவேன், நான் ஜிஎஸ்டிலாம் நம்ம கொடுக்க மாட்டேன், திருட்டு வழியில தான் நான் பொருள்லாம் வாங்குவேன், நாட்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்கன்னு வைப்பேன். ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொம்பளை பிள்ளைக்கோ 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சாச்சு. பெரிய பங்களா, ஒரு 4 காரு, BMW, மெர்சிடிஸ், அவுடி எல்லாம் காரெல்லாம் வாங்கி வச்சாச்சு. பேங்க்ல எல்லாம் ஏகப்பட்ட டெபாசிட், தோப்பு, தோட்டம், துறவு எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சரி வச்சாச்சு, நம்ம நாட்டை நிறைய ஏமாத்தியாச்சு, நாடு எக்கேடு கட்டு போட்டுன்னு விட்டாச்சு. நம்ம பிள்ளைங்க நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டோம், நாடு சீரழிச்சு கிடக்கு. எல்லாரும் வெளியே போனா கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், 20 ரூபாய்க்கு வேண்டி கழுத்து அறுத்துறான், அப்படிப்பட்ட சூழல் நாடு இருக்கு. நம்ம பிள்ளைங்க நிறைய சம்பாதிச்சு சேஃபா பெரிய காம்பவுண்ட் போட்டு எல்லாம் அதுக்கு மேல முள்வேலி, எலக்ட்ரிக் கம்பி எல்லாம் போட்டு வச்சாச்சு, உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சாச்சு. நம்ம நினைக்கிறோம் அப்பா 100 கோடி சம்பாதிச்சாச்சு, அரசாங்கத்தை ஏமாத்தி நாடு எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம காலத்துக்கு பிறகோ இல்லை நம்ம வயசான பிறகோ அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளேவா இருக்க போகுது, அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேவா இருக்க போகுது. அந்த பிள்ளை சென்னைக்கு போகணும்ல, பெங்களூர் போகணும்ல, கல்கட்டா போகணும்ல, மும்பை போகணும்ல, டெல்லி போகணும்ல, எதுக்கோ காரணத்துக்காக போகணும்ல. அப்போ அப்பா பெரிய பணக்காரர், அங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் போனை வச்சு சென்னை எக்மோர்ல இருந்து பேசிட்டு நிற்கும், ஹாய் எங்கடா இருக்க, நான் இங்க தாண்டா இருக்கேன், இந்த மால்ல மீட் பண்ணுமான்னு அந்த செல்போனுக்காக வந்து கழுத்தாத்து போட்டு போயிடும். வாய்ப்பு இருக்கா? நடக்கக்குள்ள வாய்ப்பு இருக்கா? 2 லட்ச ரூபா செல்போனை வச்சு, ஆப்பிள் போனை வச்சு நம்ம புள்ள பேசிக்கிட்டு நிற்கிது ஒரு ரோட்டு சிக்கனல்ல.
இங்க வந்துருமாக்கா, அங்க வந்துரு அங்க மீட் பண்ணோன்னு. ஒரு குடிகார பையன் ஒரு கஞ்சா குடிக்கி டக்குன்னு ஒரு கத்தி வச்சு டக்குன்னு கழுத்து அறுத்து போட்டு செல் எடுத்துட்டு போயிடறான். நீங்க சம்பாதிச்சு வச்ச 100 கோடி, நீங்க சம்பாதிச்சு வச்ச வீடு, பங்களா, காரு, தோட்டம், துறவு. அப்போ அதுக்காக தான் சொன்னாங்க, நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாடு, செகண்ட் தான் வீடு. அப்ப இந்த நாட்டுக்கு நம்ம ஒரு நல்ல தலைமுறையை கொடுக்கணும்னா, அது குழந்தை நல்ல வழியில வளர்ந்து வரணும்னா அதுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் நல்வழிப்படுத்த முடியும். என்ன சொல்றீங்க? உங்க அனுபவத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? அது ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு கடவுள், யாரோ ஒருத்தர். ஆன்மீகம், இறை பயம் இருக்கணும். கடவுள் பயம் இருந்தா பெற்றோர்களுக்கு பயப்படும். கடவுள் பயமே இல்லாத குழந்தைகள் தான் பெற்றோருக்கு பயப்பட மாட்டேங்குது. அப்ப கடவுள் பயம் இருந்தா, சாஸ்திர சம்பிரதாயம், பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இருந்தா பெற்றோர்களுக்கு பயப்படும். அடுத்தவங்க காசு அபகரிக்க பயப்படும், அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு பயப்படும், பெற்றோர்களை சுடுசொல் ஒரு கடுத்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு பயப்படும், பெற்றோர்களுக்கு பயத்து நடக்கும், பெரியவர்களை கண்டா வணங்கும். அந்த ஒரு நல்ல குணம் வந்துரும்ல. அப்ப இந்த குணத்தை நம்ம குடும்பத்துல கொண்டு போனோம்னா, இப்ப நம்ம பிள்ளைகளை கோட்டை விட்டுரும், நம்ம பிள்ளைகளை திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீ பேர பிள்ளைகள் வரும்ல, அதுல நீங்க முயற்சி பண்ணலாம்ல. இறை வழிபாடு ரொம்ப முக்கியம், ஆன்மீக அறிவு ரொம்ப முக்கியம், சாஸ்திர சம்பிரதாயங்கள், புராணம், இதிகாசம் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கதைகள் எல்லாம் ராமனுடைய கதைகளையும் சீதையோட கதைகளை நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைகள் எவ்வளவு லட்சிய வீரர்களா வளர்ந்து வருவாங்க. இதே போல வேற ரிலீஜியஸ்ல இருந்தாலும் சொல்லி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். அதுல இனி உள்ள கலியுகத்துல மற்ற கடவுள்களை கொண்டு போய் நம்ம சாஸ்திரப்படி எல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம குழந்தைகளை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா யோகிகள் வழிபாடு ரொம்ப எளிது. ஒரு படத்தை கொடுத்து, ஒரு சின்ன விக்கிரகத்தை கொடுத்து, டெய்லி இதை வணங்குப்பா, ஒரு பூ போதும், ஒரு விளக்கு போதும்பா, இல்ல ஒரு பூ கூட வச்சுக்கோ, நீ கடவுளை வணங்கு, இவரை வணங்கு, பகவானை வணங்குன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. சிவாவுக்கு பையனுக்கு ஒரு போட்டோ கொடுத்துட்டோம், இந்த போட்டோ வச்சு வணங்குறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த வழிபாட்டு முறை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் நமக்கு ரொம்ப நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும், நாட்டுக்கு நல்ல ஜெனரேஷனா வந்து நிற்பாங்க, நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த சத்சங்கத்தோடு நிறைவு பெறுது. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுமார்.